விழுப்புரத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான யானை தந்தத்தாலான பொம்மை பறிமுதல், 12 பேர் கைது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே லாட்ஜில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 4 பொம்மைகள் பறிமுதல். இச்சம்பவம் தொடர்பாக 12 பேரை பிடித்து வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு அக்டோபர் 22 ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு வன உயிரின குற்ற செயல்கள் கண்காணிக்கப்பட்டு ரகசிய தகவல்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த கட்டுப்பாட்டு பிரிவிற்கு யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் விழுப்புரத்திற்கு விற்பனைக்கு வந்திருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின்படி வன பாதுகாப்பு படை விழுப்புரம் மற்றும் விழுப்புரம் வனச்சரக பணியாளர்கள் கொண்ட ஒரு குழு அமைத்து தீவிர கண்காணிப்பு மற்றும் விசாரணை செய்ததில் 14/11/2024 அன்று பிற்பகல் 2:30 மணியளவில் சந்தேகத்திற்குரிய முறையில் யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட பொருட்களை சில குழுக்கள் விற்பனை செய்யும் நோக்கில் வைத்திருந்தது தெரியவந்தது. இது சம்பந்தமாக தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 12 நபர்களை இந்த குற்றம் தொடர்பாக கைது செய்து இன்று அதிகாலை 5:30 மணியளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த குற்ற வழக்கில் சுமார் 6.5 கோடி கிலோகிராம் எடையுள்ள யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட 5 கைவினைப் பொருட்கள், ஒரு கார், 2 பைக்குகள் மற்றும் ஒரு ஸ்கூட்டி பறிமுதல் செய்யப்பட்டு தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி வன உயிரின குற்ற வழக்கு எண் 7/2024 வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லக்ஷ்மணன், அன்னியூர் சிவா, மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆட்சிக்கு வந்த பிறகு அக்டோபர் 2022 தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு வன உயிரின குற்ற செயல்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த துறை. அக்டோபர் 1922 உருவாக்கப்பட்ட இந்த கண்காணிப்பு ரகசிய தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் இந்த ரகசிய தகவல் வந்ததின் அடிப்படையில் விழுப்புரத்தில் இது போன்ற யானை தந்தங்களினால் செய்யப்பட்ட இந்த பொம்மைகளெல்லாம் இங்கே பார்த்திருக்கிறீர்கள். இந்த 5 இந்த யானை தங்கம், அதற்குரிய இது போன்ற ஒரு செயின், அதுவும் இது போன்ற கைவினை பொருட்களாக செய்யப்பட்டு அவைகளெல்லாம் விழுப்புரத்திற்கு வருகிற செய்தி கிடைத்தவுடன் இந்த வனத்துறையின் மூலமாக இங்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது முதலில் ஒரு கார், 2 பைக்குகள் மற்றும் ஒரு ஸ்கூட்டர் ஆகியவைகளிலே இவைகளெல்லாம் கடத்தி வரப்பட்டு அவைகளெல்லாம் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கே ஒரு ஹோட்டலிலே இவைகளெல்லாம் கொண்டு வந்து அவர்கள் விற்பதற்காக ஏற்பாடுகளை செய்திருந்தார். இது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கு, ஆனால் இது ஒன்றும் விலை அவங்க சொல்கிறது 1 கோடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. 20 லட்சம் 30 லட்சம் கண்டிப்பாக இது ஒரு பொம்மை. அந்த அடிப்படையில் அந்த தந்தங்களை எல்லாம், இந்த தந்தங்களை எப்படி பெற்றார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர்கள் யானைகளை கொன்றிருக்கலாம், அந்த கொன்றுதான் இந்த தந்தங்களை பெற முடியும். ஆகவே இந்த யானைகள் கொல்லப்படுவதற்கு இது போன்ற தந்தங்களை கொண்டு இதுபோல் பல லட்சம் பெறக்கூடிய கைவினைப் பொருட்களை செய்வதற்காக ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்துதான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த பிரிவையே உருவாக்கி அக்டோபர் 22 உருவாக்கப்பட்ட இந்த பிரிவு பல்வேறு பகுதிகளிலே பணியாற்றி இது சென்னை மண்டலத்தினுடைய பகுதியாக விழுப்புரத்திலே இவர்களுக்கு தகவல் வந்து இதை நேற்று 16/11 அன்று
இந்த தகவல் வந்தவுடன் கைது செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 12 பேர் இதிலே கைது செய்யப்பட்டு இந்த 12 பேரும் இன்று நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கு சிறை தண்டனையும் வனத்துறையின் மூலமாக பெற்றுத் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய நோக்கம், இது ஏன் இந்த மாதிரி செய்யணும், கைவினைப் பொருட்கள் செய்வது என்பது நோக்கம் வனவிலங்குகளை அவர்கள், இந்த வனத்துறையினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இவைகள் இன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த 22 எடுத்த நடவடிக்கைக்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில்தான் இந்த குறிப்பாக இந்த யானைகள் அவைகளை காப்பாற்ற வேண்டும், அவைகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்ற உணர்வோடு தான் இந்த பிரிவுகளெல்லாம் உருவாக்கப்பட்டு வனத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. அதில் தான் இன்று இந்த விழுப்புரம் நகரில் இந்த 4 பிடிக்கப்பட்டிருக்கிறது. 4 பொம்மைகள். அதே போல் அதற்குரிய ஒரு செயினும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதான் இது இந்த 12 பேர் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து 4 பேர், அதே மாதிரி திருப்பூர்லேருந்து 2 பேர். இது பல மாவட்டங்களிலே இருந்து அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் தொடர்பு வைத்துக் கொண்டுதான் இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்குள்ள தொடர்பு, அந்த தொடர்பின் அடிப்படையில் செய்யப்படுகிற நிகழ்ச்சி தான் இது. அதனால்தான் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக முதலமைச்சர் தீவிரமாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர் வந்த பிறகுதான் 22 இந்த துறையே உருவாக்கப்பட்டு, இந்த பிரிவே உருவாக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வனத்துறை அதிகாரிகளாக இருப்பவர்களும், டிஎஃப்ஓவாக இருந்தாலும், மற்ற இந்த பிரிவிலே பணியாற்றுகிற அனைத்து அதிகாரிகளும் இதிலே முழு கவனம் செலுத்தியதனுடைய விளைவுதான் இவைகளெல்லாம் இன்று தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் முதலிலே சொன்னதைப் போல பறவைகளை வளர்ப்பது, இவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வனத்துறையின் மூலமாக பல்வேறு பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலப்பரப்பையும் வனத்துறைக்கு அதிகரிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இன்று இந்தியாவிலே 33% வனத்துறை இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய தமிழகத்திலே இப்பொழுது கிட்டத்தட்ட 23-24% வனத்திற்கு சொந்தமாக வனப்பிரிவுகள் இருக்கின்றன. அது இன்னும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இப்பொழுது பறவைகள் வளர்ப்பது, இது போன்ற காடுகளை வளர்ப்பது, இயற்கை மரங்களை வளர்ப்பது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். தமிழகம் முழுக்க இந்த எக்ஸாட்டிக் அனிமல் மீது உரிய